புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க மனோரா அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். என் கூட என்னோட டாக்டரும் வர்றாங்க. இந்த மனோராவில் ஒரு கோட்டை இருக்குது. இது 75 அடி உயரம், 8 மாடி கொண்ட ஒரு டவர். இது ஆக்சுவலாக இதை 1814-15களில் சரபோஜி மன்னர் கட்டினாரு. இந்த பிரிட்டிஷ் படைகள் நெப்போலியனை தோற்கடிச்சதை கௌரவிக்கும் பொருட்டு அவர் இந்த கோட்டையை கட்டினதா சொல்றாங்க. ரொம்ப காலமாக இந்த கோட்டையானது இங்கே இருக்கு. தற்போது இதை கோட்டையை ரினோவேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நைட் லைட் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த ரினோவேஷன் பண்ணப்பட்ட இந்த கோட்டை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னும், ரொம்ப காலத்துக்கு பிறகு இந்த கோட்டைக்கு நாங்கள் பயணத்தை தொடங்கியிருக்கோம். பார்க்கலாம். ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் உள்ள பாதை. இந்த பாதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகான பாதை. ஒரு சீனிக் ரூட்டாக இருக்கும். 2 பக்கமும் பச்சை பசேல்னு மரங்கள், வயல்வெளிகள், ஏரிகள், குளங்கள் என்று பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்கும். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ரோட்டில் பயணம் செஞ்சு நாங்கள் மனோரா போகிற வரைக்கும் இந்த ரோட்டின் 2 புறமும் இருக்கக்கூடிய அழகான இந்த சைட்ஸை பார்த்துட்டு வாங்க. அங்கே போகலாம். You're living a dream. Bounce, bounce. Let the good vibes ride. Talk like screaming while the sun collide. Groove all day, let the rhythm decide. West Coast chill with a cruiser's pride. Smoke in the air, catch the scent. Chilling on the hood where all the time gets spent. From the boulevard flip to the beach we went. Hustle, smooth talk, can't pay no rent. Energy roll. Flip a coin on the scene, let the summer unfold. Snapping fingers at the homies, yep, we in control. Cause around here we spit life in gold. Retrogrades rocking top down. நாகப்பட்டினம் தூத்துக்குடி போகக்கூடிய அந்த ஈசிஆரில் லெஃப்ட் சைடு, மல்லிப்பட்டினம் தாண்டி ஒரு லெஃப்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த மனோராவுக்கு போகலாம். இப்போ நம்ம லெஃப்ட் திரும்ப போகிறோம். ஒரு டவர் ஒன்று இங்கே இந்த இடத்துல ஒரு தோரண வாயில் ஒன்று வச்சுருக்காங்க. இது வழியாக உள்ள அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டரில் நாம் மனோராவுக்கு சேர்ந்துடலாம். என்ட்ரி ஃபீஸ் வாங்குறதுக்கு நிற்கிறாரு. ஓகே, அவரை நிப்பாட்டி பணத்தை கட்டிட்டு போவோம். பணத்தை கட்டியாச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த மனோரா டவர் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இதுதான் இந்த மனோரா சுற்றுலாத்தலம். ஒரு 75 அடி உயரம் இருக்கக்கூடிய 8 மாடி கட்டிடத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது 8 ஸ்டோரி பில்டிங். ஓகே, இந்த வண்டியை நிப்பாட்டியாச்சு. கிட்டத்தட்ட 200 ஆண்டு பழமையான கட்டிடம். அதில் பெயிண்ட்லாம் பண்ணி இப்போ தான் ரெனோவேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வங்காள விரிகுடா கடல் பகுதியில் கடற்கரையில் கம்பீரமாக இந்த டவர் நின்றுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சுற்றி தென்னை மரங்கள் அழகாக இருக்கும். இந்த பக்கம் பீச் இருக்குது.
பீச்சில் அலையெல்லாம் வராது. ரெனோவேஷன் நல்லாவே பெயிண்ட்லாம் பண்ணி பார்க்க நீட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக 5:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து சேரும்போது 5:30 மணி ஆயிடுச்சு. அதனால் உள்ளே போய் பார்க்க முடியல. வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். டவருக்குள்ளே நம்ம வந்து உள்ளே வந்து அகலிகள்லாம் வச்சு ஒரு கோட்டை வந்து சின்னதாக ஒரு கோட்டை கட்டியிருப்பாங்க. மணி 5:30க்கு மேலே ஆகிட்டதுனால உள்ளே நமக்கு அனுமதி இல்லை. நாம் இங்கே பார்த்துட்டு நைட் வந்து லைட்லாம் போடுறோம்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்வோம், பக்கத்தில் பீச் இருக்கிறனால பீச் போயிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருட்டோன்னே லைட் போட்டோன்னா இங்கே திரும்ப வருவோம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த பீச் வந்து வந்துடும். இங்கே நீங்கள் லைட் ஹவுஸ் பார்க்குறீங்க. இந்த ரோட்டில் அப்படியே லெஃப்ட் எடுப்போம். லைட் ஹவுஸ் வந்து இங்கே இருக்குது, பார்த்தா அப்படி தெரியும். லைட் ஹவுஸ் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த பீச் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக மீன்பிடி படகுகள் வந்து நிறைய நின்றுட்டுருக்கோம். போட்டிங் வந்து இருக்குது, ஆனால் அதுவுமே 5:30 மணிக்கு முடிச்சிடுவாங்க. நம்மளால் போட்டிங் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதுவும் ஆள் சேர்ந்தால் தான் போட்டிங் வந்து போகலாம். நிறையா அந்த போட்டில் போகிற அளவுக்கு ஆட்கள் வந்து இருக்கணும். இருந்ததுன்னா போட்டிங் உள்ளே போயிட்டு வரலாம். ஒரு சும்மா கடலுக்குள்ளார ஒரு 1/2 கிலோமீட்டர் அழைச்சிட்டு போவாங்க. அப்படிங்கன்னா கடலை பார்க்குறீங்க. இந்த பக்கம் தான் சன் வந்து செட் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு ரம்யமான மாலை பொழுது. இந்த பக்கம் சன் வந்து செட் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு கடல் இருக்குது, படகுகள்லாம் இருக்குது. மீன்பிடி படகுகள் தான் இந்த இருக்கும் அதிகமாக. கடல் வந்து அலை இருக்காது, ஒரு மாதிரி அமைதியான ஒரு கடல். கொஞ்சம் சேறு இருக்கும், சேராக தான் இருக்கும். மணலாக நீங்கள் பீச் வந்து பார்க்க முடியாது. வேறல சன்செட் சூப்பராக இருக்குது. சரியான இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ தனியாக ஓரளவு கிளியராக தான் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்து ரசிங்க. லைட் போட்டாங்க, சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஒளியில் மின்னுவது பாருங்கள். ஓகே, பார்த்து முடிச்சாச்சு. வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்படியே கிளம்பி நம்ம நேராக வீட்டுக்கு போய் சேரலாம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1/2 hour ஜேர்னி நம்ம வந்து வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. ஓகே, இன்னொரு வீடியோவில் மீண்டும் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும்